அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால் கொஞ்சம் தாமதமாக வந்தேன், வர முடியல. ஸோ வட மஞ்சு விரட்டு அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து ரொம்ப ஒரு வைப்பான ஒரு டைட்டில், ஒரு பாசிட்டிவான வைப்பு இருக்குது. நான் அதனால் இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், சங்கிலி சார். ஸோ நிறைய படம் பண்ணணும் நீங்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர், இன்றைக்கி வந்து தயாரிப்பாளரை பற்றி மாஸ்டர் கூட இப்போ ஒரு சொன்னார் ப்ரீவியஸாக பேசும் பொழுது. அது ரொம்ப மன நெகிழ்ச்சியானது. ஒவ்வொரு மேடையில் நம்ம அதை தான் பேசுகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கலைத்துறை ஜாம்பவான்களான அன்பு சகோதரர்கள் அன்பு செல்லியண்ணன் அவர்களும் சரி, இயக்குனர் இமயமாக போற்றப்படக்கூடிய பேரரசு அண்ணன் அவர்களும் சரி, அருமை சகோதரர் கூல் சுரேஷ் அண்ணன் அவர்கள், அருமை சகோதரர் சம்பத் அண்ணன் அவர்கள், இன்னும் நிறையா இருக்காங்க ஸ்டேஜில். எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள் தான். ஸ்டன் மாஸ்டர் கொஞ்சம் அழகாக பேசினாங்க. அசோக் அண்ணன் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இந்த நேரத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அவர் அடைஞ்சிருக்கணும். மிகப்பெரிய ஒரு உச்சத்தை இப்போ அவர் உச்சத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த இலக்கு வந்து பத்தாது அவருக்கு. ஏன்னா அவருடைய அழகும் சரி, அவருடைய அந்த உடல் வடிவமைப்பும் சரி, அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அவர் இன்னும் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிருக்கணும். இந்த இலக்கு இல்லாமல் அது என்ன காரணம் என்னங்கிறது தெரியல. நான் வந்து நிறைய நாள் அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி அனலைஸ் பண்ணும் பொழுது சூப்பராக இருக்கார் அசோக் அண்ணன். ஏன் வந்து இன்னும் இப்போது நம்ம அருண்விஜய் சாரை சொல்லிட்டு இருந்தோம்ல, அருந்து மரியாமல் படத்தில் வந்துட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறாருன்னு, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து அசோக் அண்ணனுக்கு கிடைக்கணும். அது இந்த வட மஞ்சு விரட்டில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன்னா உங்கள் அனுமதியோட. ஏன்னா தயாரிப்பாளரை பற்றி நம்ம அண்ணன் ஸ்டன் மாஸ்டர் சொல்லிட்டு போனார், இந்த படம் வந்து தயாரிப்பாளர் இல்லைன்னா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மேடைக்கு மேடை பேசுகிறோம். ஆனால் அந்த தயாரிப்பாளர்கள் வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா சமீபத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராஜனனுடைய ராஜனன் அவருடைய மறைவு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதுக்கு முன்னாடி ஆர்பி சௌத்ரி சார் இருந்தாங்க, அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதுக்கடுத்து ராஜனன் இந்த மாதிரி உங்களை பல மேடைகளில் பல வருடங்களாக உங்களை மகிழ்விச்சவர், சிரிக்க வச்சவர், சிந்திக்க வச்சவர், உணர்ச்சி வசப்பட்டு உங்களை பேச வச்சவர் ராஜனன். அவருடைய மறைவு அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த மறைவில் ஒரு தயாரிப்பாளர் மறைஞ்சிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு மக்கள் அவ்வளவா வரலை. அரசியல் பிரமுகர்கள் வந்தாங்க, தயாரிப்பாளர் நாங்கள் கிடந்தேன், ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்தாங்க. ஆனால் எல்லாரும் வரல. ஆனால் எதுக்காக இதை நான் சொல்ல வர்றேன்னா அன்புண்ணே, ஏன்னா நீங்கள் நிறைய போராடிட்டு இருக்கீங்க, இன்னொரு ராஜன் அண்ணன் நீங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு நடிகர் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அந்த ஏஜ்ல அண்ணன் ஏஜ்லயே ஒரு நடிகராக இருந்து ஒரு தவறு நடந்திருந்தால் ஒட்டுமொத்த திரையுலகம் திரண்டு இருக்கும், மிகப்பெரிய ஊர்வலம் நடந்திருக்கும், அவர்களுக்கு இறுதிச் சடங்கு நடத்தி இருப்பார்கள். இந்த இடத்துல நான் பேசக்கூடாது, வேதனை எனக்கு. ஏன்னா அந்த ஸ்டன் மாஸ்டர் சொன்னார், தயாரிப்பாளர்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இந்த வட மஞ்சு விரட்டு இல்லைன்னா இந்த இயக்குனர் இல்லை, இந்த இயக்குனருடைய படைப்பாற்றல் இல்லைன்னா இந்த படம் இல்லை, அசோக் அண்ணன் இங்கே இல்லை, இங்கே அன்பு செல்லியன் இல்லை, சம்பத் அண்ணன் இல்லை, கூல் சுரேஷ் அண்ணன் இல்லை, இந்த மேடையில் ஒட்டுமொத்த திரையுலகம் திரண்டு இருக்குன்னா அதில் நானும் இல்லை, நீங்களும் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் மூல காரணம் தயாரிப்பாளர்களை வந்து வேல்யூ பண்ணுங்க, அவங்கள மதிங்க. ஒரு இன்னைக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்க்குற உச்சத்தில் தயாரிப்பாளர்களை பாருங்க. ஏன்னா ஸ்க்ரீனில் பார்க்குறது ஆடியன்ஸ் பார்த்துட்டு போட்டோம். ஆனால் நம்ம எல்லாமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறோம். மீடியாக்களும் சரி, இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய ஹோல் டெக்னீஷியன்ஸ் ஒரு எல்லாமே உங்களுக்கு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வெப்சைட் இருக்க எல்லாருமே சரி, எல்லா ஊழியர்களும் தொழிலாளர்களும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் தயாரிப்பாளர்களை வந்து வேல்யூ பண்ணணும். ஸோ இந்த வட மஞ்சு விரட்டு படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்கொள்கிறேன். ஒரு சிறு பதிவு தான். அந்த நம்ம அண்ணனை பற்றி சொன்னேன், ராஜா அண்ணன் இந்த மேடையில் என்னை பற்றி நிறையா பேசியிருக்காரு. அவருடைய இழப்பை சரி கட்ட முடியாது. ஆனால் அவரிடம் இருந்து வாங்கியிருக்கக்கூடிய பண வகைகள், முதலீடுகள் எதற்காக இறந்தார் என்பது அவருடைய குடும்பமே வந்து அதை முன்னிறுத்தி உங்கள் எல்லார்ட்டையும் பகிர்ந்திருக்காங்க. எல்லா தொகைகளையும் அந்த வரக்கூடிய பல கோடி ரூபாய் பணம் யாருன்னு என்கிட்டயே பல முறை லிஸ்ட்டை காட்டியிருக்காரு. ராஜண்ணன் பல முறை லிஸ்ட்டை என்கிட்ட காட்டியிருக்காரு. நான் சொன்னால் நல்லா இருக்காது, அவங்க குடும்பத்து உறுப்பினர்கள் விரைவில் சொல்லுவாங்க. மனசாட்சியோட அவர் ஆத்மா பழி வாங்குறதுக்குள்ள கொண்டு போய் திரும்ப கொடுத்துருங்க, நல்லா இருப்பீங்க. இந்த வட மஞ்சு விரட்டு படம் மூலமா அந்த வருவாய் வரட்டும், அவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கட்டும், அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். தயாரிப்பாளர்களை பழி வாங்காதீங்க. ஒரு நல்ல படைப்புகளை கொடுக்கறது இன்னைக்குங்க. ஒரு இயக்குனர் இமயமா இன்னைக்கு நம்ம பார்க்கப்படக்கூடிய ஒரு அதிரடி நாயகனாக இருக்கக்கூடிய பேரரசு அண்ணன் வந்து ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சில் வந்து எல்லாரையும் பாராட்டுறாரு. நான் பல முறை நாங்கள் வந்து தயாரிப்பு சங்கத்தில் மீட்டிங்ல நான் பார்த்துருக்கேன். அவருடைய பேச்சாற்றல் எல்லாமே வந்து தயாரிப்பாளர்களை பாதிக்கிற மாதிரி இருக்காது, அவங்கள பாதுகாக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு அவர் இந்த இடத்துல இருந்து உட்காந்து எல்லாரையும் வாழ்த்திட்டு இருக்காரு, பாராட்டிட்டு இருக்காரு.
ஸோ அந்த தயாரிப்பாளர்களை வேல்யூ பண்ணுங்க, எல்லாருமே வேல்யூ பண்ணணும்னு தான் சொல்ல வரேன் நான். ஸோ இயக்குனர் ரொம்ப ஒரு எளிமையான பண்பான மனிதர். இந்த விழாவில் எனக்கு அழைப்பு கொடுத்த நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வந்து தம்பி சாரதி வருங்கால இயக்குனர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளரை மிகப்பெரிய வருவாய் ஈட்டணும் இந்த படத்தில். ஆமாம், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அசோகண்ணா ஜெயிப்போம், விரைவில் மிகப்பெரிய இலக்கை அடைவோம். உங்களுக்கான பிளேஸ் காலியாக இருக்குண்ணா, இப்போ ரொம்ப காலியாக இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பட்டையை கிளப்புங்க. அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, பேரரசு அண்ணன் பக்கத்தில், பட்டையை கிளப்புங்க. தொகுப்பாளினி மேடம் அக்கா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. முதல் முறையாக என்னை அவங்க கூப்பிட்ருக்காங்க இந்த சினிமாக்குள்ளே நான் வந்ததில். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சார் அழகா பிக்சர் பழனிசாமி சாருக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு. டைரக்டர் சங்கிலி சார், தேங்க்யூ சார். அவர் செட்டில் எப்பவுமே ஒரு மாதிரி அப்படியே அப்படி இருப்பார். அவரை பார்த்து நான் நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன். அந்த ஊரில் இருக்கிற மாதிரியே நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பார்க்குற, ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பர்சனெல்லாம் பார்க்குறது. அப்புறம் கேமரா டீம், ஈஸ்வரன் டீம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். தினேஷ் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏடி சந்துரு, தர்மண்ணா, சுரேந்தர் சார், இவங்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மதுரை, அந்த பாடி லாங்குவேஜ் ஸ்லாங் எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவங்க தான் லைக் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைனா என்னால் தெரியல இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியுமா என்னட்டு. சார் எல்லாருக்கும் நன்றி சார் வந்ததுக்கு. அப்புறமா ஃபைனலாக என்னோட கோச் சார் அசோக் சார், நான் புதுசு தான், பட் ஸ்டில் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார், என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுட்டார். ரொம்ப கைண்டான ஒரு பர்சன், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அவர் எப்போனா லைக் நான் அவர்கிட்ட போனால் பேசவே முடியாது, அவர் ஒர்க் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் அப்படி கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால தான் சார் என்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண முருகா. மேடையில் அமர்ந்த அனைவருக்கும், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், சக நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நண்பர்கள், அதே போல் மேடையில் இடம் கம்மியாக இருக்கிறதுனால பட் அதே மாதிரி ஆடியன்ஸ்லேயும் உட்காந்து இந்த விழாவை கௌரவித்த அனைத்து நல்ல உள்ளங்கள், நமக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், ப்ரெஸ் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டியிலேருந்து ஊடக நண்பர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த வணக்கங்கள். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஐ திங்க் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. இவ்வளோ சீனியர்ஸ் எல்லாம் வந்து மனசால் வாழ்த்தி ஒரு ஊக்கம் கொடுக்கும்போது அதை கேட்டுகிட்டே இருக்கிறதுல இன்னும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி சீனியர்ஸ். இப்போ ஆர்வி உதயகுமார் சாரோ இல்லை பேரரசு சாரோ, ஆல் தி அதர் சீனியர், சம்பத்ராம் சாரெல்லாம் சொன்ன மாதிரி முருகா படத்துலேருந்து வி ஹவ் பீன் ஒர்க்கிங் டுகெதர். ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து இருக்கிற ஒரு அழகான மகிழ்ச்சியான ஒரு தருணம். தேங்க்யூ டு ஒன் அண்ட் ஆல் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் பிளெஸிங் அஸ். தேங்க்யூ. இந்த தருணத்தில் ஆக்சுவலி இந்த இன்விடேஷன் கார்டில் இன்னொருத்தரோட பேர் இருந்துச்சு, பட் அவர் இன்னைக்கு நம்ம கூட ஃபிசிக்கலி இல்லை. திரு கே ராஜன் ஐயா அவர்கள். அவர் பேரே என் ஃபோனில் ப்ரொடியூசர் போல்ட் ராஜன் சார் அப்படி தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பிந்தாஸாக போல்டாக மனசில் இருக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து பேசுவார். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் த பெஸ்ட் திங் இஸ் அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா மாதிரி. தாத்தா வந்து நம்மளை திட்டினாருனாலும் நல்ல எண்ணத்தில், நம்ம நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் திட்டுவார். ஐ திங்க் பட் சடன்லி ஒரு நாள் அந்த தாத்தா இல்லைன்னு சொல்கிறப்ப ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் எம்டினஸ் இருக்கும். அந்த எம்டினஸ் நம்ம எல்லாருமே ஆஸ் அ ஃபில்ம் ஃப்ரெட்டர்னிட்டி ஜெனுவின்லி ஃபீல் பண்ணுறோம். வி மிஸ் யூ ராஜன் சார். அண்ட் அவரோட மறைவு எந்த விதத்தில் நடந்துச்சோ தட் ஒன்லி டீச்சர்ஸ் அஸ் ஒன் திங், தட் லைஃப்பில் நம்ம எதை நோக்கி ஓடுறோன்னு கூட தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் அந்த சக்ஸஸா இல்லை அந்த காசா பணமா மகிழ்ச்சி சந்தோஷம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கோம். த ஒன்லி திங் தட் வி காட் டு டூ இஸ் ஜஸ்ட் நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லா இருப்போம். ஐ திங்க் லெட் இஸ் நாட் ஹர்ட் எனிபடி. அட் தி எண்ட் ஆஃப் த டே மேக்ஸிமம் லிவ் அண்ட் லெட் லிவ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். நெக்ஸ்ட், நிறைய இருக்கிறதுக்கு மனசால பேசுகிறப்ப ஐ திங்க் ஒரு ஃப்ளோவாக நிறைய போகும். கொஞ்சம் லென்த் ஆஃப் தி ஸ்பீச்சை குறைக்க பார்த்துக்கிறேன். வடம் மஞ்சு விரட்டு. இந்த படம்
எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் மஞ்சு விரட்டுன்னு ஒரு ஒரு விளையாட்டு, ஒரு வீர விளையாட்டு இருக்குங்கிற விஷயம் எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியல. ஜல்லிக்கட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். மஞ்சு விரட்டுன்னு வந்து இயக்குனர் திரு சங்கிலி அவர்கள் வந்து எனக்கு வந்து நரேட் பண்ண வரப்போ, அண்ட் அவரை பேச கூப்பிட்டா தெரியும், குடு 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 குடுன்னு பேசுவார். அது எப்படி அவர் பேசின வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனான்னு நான் முதல்ல உங்களை வார்ன் பண்ணிடுறேன். ஓடுவார். அப்போ அவர் கதை சொல்லும்போது நம்ம வேற நடுவில் பிரேக்கும் அடிக்கக்கூடாதா? சரிண்ணா, மாடு, என்ன உண்மைண்ணா, மாமா மின்னல் தான் பேசி. பட் there was ஒன் திங், எனக்கு ஒரு புது வாழ்வியலை, ஒரு புது அனுபவத்தை அனுபவிக்க கொடுத்த அந்த வாய்ப்புக்கு நான் சங்கிலி சருக்கு நன்றி. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சங்கிலி சர்கிட்ட எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தினேஷ் அண்ணன். அவருக்கு மனமார்ந்த நன்றி. பிகாஸ் இட் வாஸ் த்ரூ ஹிம் தட் எனக்கு இந்த டீமே அறிமுகமாச்சு. அண்ட் இயக்குனர் பற்றி சொல்லும்போது, இயக்குனரோட ஒரு படையினால தான் இது ஃப்ராங்க்லி ஸ்க்ரீனில் இன்றைக்கி இந்த படம் பிரதிபலிச்சிருக்கு. டு தி என்டையர் டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தட் இஸ் சுரேந்தர் சார், தர்மா சார், சந்துரு சார், பீட்டர் சார், ஜெய அண்ணா, everybody. I mean, they've stood by to make this film what it is today. And நடுவில் சொல்லும்போது சம்டைம்ஸ் ஒரு 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 எழுத்தாளர் வேணும்னா ஒரு புக்கை வெளியிட்டுடலாம், ஒரு ஆக்டர் ஸ்டேஜ் ட்ராமா தியேட்டர்லாம் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சினிமா நடக்கணும்னா அதுக்கு அஸ்திவாரம், அதுக்கு முதலாளி, அதுக்கு முதல் போடுற ஒரு ப்ரொடியூசர், அந்த தயாரிப்பாளர் அவர் தேவை. அண்ட் இது ஒரு சின்ன படமே இல்லை. பிகாஸ் ஒரு படத்தோட கணிப்பு அதோட எவ்வளோ பொருளாதாரம் போட்டு பண்ணியிருக்குங்கிற விஷயம் அதோட மேக்னிடியூடை சஃபைஸ் பண்ணாது. ஏன்னா சாதாரணமாக ஒரு புது ப்ரொடியூசரை பிடிக்கும்போது, சார் ஒரே ஒரு லொக்கேஷனில் நடக்கிற கதை சார், கதையில் அழுத்தம் இருக்கும் சார், பெரிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இல்லை சார், இதுக்குள்ளே முடிக்கலாம் சார்னு ஒருத்தரை மயக்கலாம். நம்ம ஊரோட நம்ம கலாச்சாரத்தை, நம்ம பண்பாட்டை நம்ம ஸ்க்ரீனில் அப்படி பிரதிபலிக்கணும்னு ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு விஷனோட கெத்தாக வந்த ப்ரொடியூசர் தான் திரு ஏ. பழனிசாமி அவர்கள். இது சின்ன படமே இல்லை. எனக்கு முருகா அசோக்னு சொல்கிறாங்க, எனக்கு தயாரிப்பாளராக அமைஞ்சவரும் பழனிசாமி தான். அண்ட் ஆனால் ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி அவரால் எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அவர்கிட்ட சொல்லி காமிக்கணும். ஆஞ்சநேயர் எப்போவுமே அகம்பாவமாக கெத்தா நான் தாண்டான்னு இருக்க மாட்டார். அந்த மாதிரி இவர் அடக்க முடுக்குமா, இல்லை அந்த டைரக்ஷன் டீம் அவங்க பார்த்துக்குறாங்க சார். நான் சொன்னேன், அண்ணன் அதோட அஸ்திவாரம் காசு போட்டு படத்தை தயாரித்தவர் நீங்கள். சில இடத்துல பி ஃபர்ம். அண்ட் இங்கே இருக்கிற சீனியர்ஸ்ட்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் தயவுசெய்து அவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆல்சோ கொஞ்சம் கைடு பண்ணுங்கள் சார். பிகாஸ் ஒரு படத்தை நேர்த்தியாக நல்லா பண்ணி முடிச்சிட்டாரு சார். அதை ப்ராப்பராக ஆடியன்ஸை கரை சேர்க்கறதுக்கு வில் நீட் யோர் கைடன்ஸ் சார். ஆனால் நீங்களும் லைஃப்லேயே கெத்தாக இருங்கண்ணா. இன்னைக்கு ஐ திங்க் நீங்கள் ஜாதி பற்றி பேசல, பட் எனக்கு தெரியும் நீங்கள் முத்தரையரோட அந்த லீனேஜில் வரீங்க. அவரை பற்றி வரலாறு நம்ம அவரை படிக்கும்போது, அவரெல்லாம் ஒரு வெற்றிக்கு முன்னாடியே பட்டாபிஷேகம் பண்ணி கெத்தாக போகிறவர். நீங்கள் ஜெயிப்பீங்கண்ணா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் கூட நம்ம இருப்போம். நீங்கள் நல்லா பயணிக்கணும், வில் பி டுகெதர். நெக்ஸ்ட் இந்த I'll go a little fast. இந்த படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்கள், விழாவோட நாயகன் முகேஷ் முனுசாமி. நான் முதல்ல ஆக்சுவலி நல்லா பேசலாம்னு நினச்சேன், நான் இப்போ கொஞ்சம் கொலகாண்டில் இருக்கேன். அவரும் அந்த லிரிசிஸ்ட் கூட, பாடலாசிரியர். இவங்க சுத்தமாக நல்லா படிக்கவே மாட்டாங்க. 10ஆம் கிளாஸு 10 அட்டெம்ப்ட்டு, 12ஆம் கிளாஸு 12 அட்டெம்ப்ட். அதனால தான் நான் ஸ்கூலில் படிக்கிற போது எனக்கு அசோக் அண்ணன் தெரியும், நான் பிடிச்சிருக்கு, என் ஃபேனு, ஏதோ என் வயசை கூட்டுற மாதிரி. படிக்கவே மாட்டாங்க, யங் தத்தி பசங்க. படிப்பு தலையில் ஏறாதுன்னா ஒருத்தர் இசையமைப்பாளராக வந்துட்டார், ஒருத்தர் பாடலாசிரியராக வந்துட்டார். பட் ஜோக்ஸ் அபார்ட், முகேஷ் ஃபென்டாபுலஸ் மியூசிக் நண்பா, காட் பிளஸ் யூ. ஏன்னா ஒரு கதைக்களம் அமைஞ்சு அந்த ஊர் அந்த சவுண்ட்ஸை பாடுபடுவார். நம்ம நைட்டெல்லாம் பேசுவோன்னா அந்த லைவ் சவுண்டுக்கு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, இந்த ட்ரெய்லரில் இப்போ இந்த மூமெண்ட்டில் கொடுத்தாங்க, இதுக்குள்ள டெட்லைன் கூட ஒர்க் பண்ண ஜென்வன்லி நல்லா பாடுபடுவார், நல்லா பாட்டு பாடுவார். இந்த ஒப்பாரி பாடல் அவர் சொன்னது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங் இந்த ஃபிலிம். அதெல்லாம் புதுமையாக இருக்கும். ஆஸ் இன் ரசிகர்களுக்கு திரையில் அவர் சொன்ன மாதிரி ஒரு மாடோட கடைசி ஊர்வலம். எனக்கு கதை சொல்கிறப்ப பண்ணலாம்டா மொதல் சீனா அப்படி வந்து சொன்னார். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு முருகா படத்தில் வழுக்கு முறையெல்லாம் ஏறினேன். ஜென்மத்தில் நான் வளர்ந்த ஊரில் அவர் வளர்ந்த சூழலில் எனக்கு இதெல்லாம் அமையவே இல்லை. சினிமாவில் இருக்கிற மேஜிக்கே அதுதான். சில விஷயங்களை பியூட்டிஃபுல்லாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடைக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு முகேஷ். அண்ட் ஒருத்தர் என்னதான் எழுதினாரும் அதை திரையில் பிரதிபலிக்கணும்னா அவரோட கண்ணு.
இந்த படம் மாடு பற்றின என் பிக்கெஸ்ட் நண்பன் இந்த படத்தில் இந்த படத்தோட ஹீரோவே அந்த பட்டாணிங்கிற மாடு தான். படத்தில் அவன் பேர் சூர்யா. சூர்யா ஒரு மாடுபிடி வீரன், ஒரு ட்ரெயினர் தான் நான். அப்போ நந்தி வச்சு ஒரு படம் எடுக்கும்போது நந்தி இருக்கணும்னா சிவனும் இருப்பார். சிவனுக்கு இன்னொரு பேர் ஈஸ்வர். ஈஸ்வர் தான் இந்த படத்தோட கேமராமேன். அண்ட் அவரோட மூணாவது கண்ணுனா ஈஸ்வரன் எவ்வளோ உக்ரமாக எவ்வளோ ரௌத்ரமாக இருப்பார். அவரோட 3 கண் have literally been ஈஸ்வர், ஜோன்ஸ் அண்ட் யுவராஜ் and the entire cinematography team. You have done magic much on screen. God bless you guys. And ஆக்சுவலி நம்ம ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம இந்த விழா ஏதோ சென்னையில் நடக்கிற மாதிரி தெரியல. நம்ம எல்லாருமே அங்கிட்டு வந்திருக்கலாம். தேங்க்யூ எல்லாருமே. நேரில் உங்களோட சப்போர்ட்டும், அந்த பஞ்சாயத்து தலைவர் எல்லாருமே, மாவட்டம், யாரோட பேர் நான் யாரோடும் பேர் வேறு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது. நமக்கு சோறு போட்ட மகாபிரபு சார், நம்ம முத்தண்ணன் இதில் காப்பா நடிச்சிருந்தாரு, ராஜேந்திரன் அண்ணன். ஐ திங்க் தேர் ஆர் சோ மெனி அந்த ஊரில் நமக்கு கூட நின்று. ஐ திங்க் இந்த படத்தில் த பெட்டர் திங் இஸ் இந்த கேரக்டர்ஸ்க்கு இப்போ நமோ நாராயண் சார்லாம் ஒரு ரெக்கக்னைஸ்ட் வில்லனாக இருக்கார். நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த அந்த மண்ணோட வாசனையை பியூட்டிஃபுல்லாக பிரதிபலிக்கிற அந்த ஊர் மொழியை பேசுகிறவங்க, அங்கே இருக்கிற தியேட்டர் ஆக்டர்ஸும் சரி, அங்கே இருக்கிற மக்கள் சரி, அந்த அந்த பியூரிட்டி, அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அது ஸ்க்ரீனில் பியூட்டிஃபுல்லாக அவங்கெல்லாம் சேர்ந்து நடித்ததுனால இந்த திரையில் பிரதிபலிக்கும். இந்த படத்தில் ஒரு டைலாக் இன்ஃபேக்ட் ட்ரெய்லரோட எண்டில் சொல்லியிருப்போம். அது ஸ்பாட்டில் வந்த, நான் என்ன ஒரு மாடுபிடி வீரர்கள் கூட பழகும்போது வந்த ஒரு டைலாக் தான். ஒன்று வெற்றி, இல்லை வீர மரணம். நான் சொன்னேன், என்ன வாழ்க்கையோட வாழறாங்க இவங்க, என்ன மைண்ட் செட்டில்டா இருக்காங்க இவங்க, அவங்களோட ரத்தத்தில் ஊறி இருக்கு இந்த விளையாட்டு. இந்த விளையாட்டு பற்றி எப்படி எனக்கு அறியாமல் இருந்துச்சோ, ஜல்லிக்கட்டு மட்டும் பிரபலமாக இருந்ததோ, மஞ்சு விரட்டுலேயே வெவ்வேறு வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஓப்பன் லேண்டில் அப்படியே ஓட விட்டுருவாங்க, ஒன்று வட்டத்தை போட்டு, அதான் வட மஞ்சு விரட்டு. இது எனக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சோ, ஐ திங்க் இந்த விஷயத்தை நீங்கள் திரையில் பார்க்கும்போது அது ஒரு பிரமிப்பாக இருக்கும். வாங்க, நம்ம ஊருக்கு வாங்க, இந்த விளையாட்டை ரசிங்க. நான் யாரோடாச்சும் பேர் சொல்ல மறந்துட்டேன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. ஏற்கனவே நான் லென்த்தாக வேறு பேசிட்டேன்னு தோணுது. பட் ப்ளீஸ், உங்களுடைய அன்பு ஆதரவு என்றென்றும் நம்ம கூட இருக்கணும். ப்ளீஸ் கீப் பிளெஸிங் அஸ். ஹீரோயின் யார்? சாரி மச்சான், யாழினி எஸ் பாருங்க, இதான் எடுத்து கொடுக்குறாரு. சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. யாழினி ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் கோ-ஸ்டார். ஐ திங்க் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்க்ரீன்லேயும், அந்த ட்ரெய்லரில் சில கிளிம்சஸ் வரும்போது கூட, she has expressive eyes and she's a wonderful person also to work with. I wish you a wonderful future ahead, Gana. God bless you, ma. மேக்கப் நமக்கு பண்ணது ரோஹிணி. அவன் ஐ திங்க் அந்த கிராமத்தில் நான் அவ்வளோ அந்த லுக்கில் அழகாக இருக்கேன்னா அதுக்கு தேங்க்ஸ் டு ரோஹிணி. அண்ட் கலையரசன்னா என் நண்பன் பாண்டி. we have all been working together. அவன் வேற பசங்க பாண்டி. நீ இப்போ படம் பசங்கன்னா நீ என்ன பசங்களாம் வளர முடியும்னா, ஆளாளுக்கு ஏதோ குத்தி காட்டுற ஏஜ் பற்றியே சொல்கிற மாதிரியே இருக்குது. தப்பாக இருக்குது இந்த டீமு. பட் காட் பிளஸ் யூடா மச்சா. மிரட்டல் செல்வா அண்ணன், நம்ம படத்தோட ஃபைட் மாஸ்டர். இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் சண்டையில் சட்டை கிளியே தான் செய்யும், கொஞ்சம் ரத்தம் கித்தெல்லாம் வந்துச்சு. பட் அந்த ஜோஷில் அவர் த கைண்ட் ஆஃப் வைப் தட் ஹி brings on location was amazing. அவருக்கும் அத்தனை ஃபைட்டர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றி. that's about it. பேரரசு சாரோட பேச்சை கேட்கறதுக்கு நம்ம எல்லாரும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கூல் சுரேஷ்ண்ணா. இல்லை மிஷ்கின் சார் மாதிரி கண்ணாடியை போட்டுட்டு ரொம்ப இருட்டாக தெரியுதுன்னு யோசித்தேன். தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். மனமார்ந்த நன்றி. வடமஞ்சு விரட்டு கூடிய சீக்கிரமாக திரையில் வரும். அப்போ உங்களை அனைவரையும் தியேட்டர்ஸில் சந்திக்கிறதுக்கு அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். மனமார்ந்த நன்றி ஃபார் பீங் ஹியர். லவ் யூ. தேங்க்யூ. அவங்க பிறந்ததுனால கவிதான்னு பேர் வச்சு இவ்வளோ கவித்துவமாக பேசுகிறாங்களா தெரியல, இல்லை கவித்துவமாக பேசுறதுனால அவங்க பேர் கவிதாவா தெரியல. பியூட்டிஃபுல்லி ஷீ ஸ்போக் டுடே. அண்ட் இந்த முழு விழாவை ஆர்கனைஸ் பண்ணி நடத்தின பிஆர்ஓ சக்தி சரவணனுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. கைதட்டிய கவிதா அவர்கள் ரசிகர்களுக்கெல்லாம் நன்றி. கூல் சுரேஷுக்கு போட்டியா ஆளை கூட்டு வந்துட்டாங்க நினைக்கிறேன். அடுத்து நம்மளும் கொஞ்சம் ஆள் சேர்த்துக்கணும். ஆமாம், அசோக் சார் சும்மா வந்தால் பத்தாது, கற்றுக்குங்க, ஆளை கூட்டு வரும் நம்மளும், இல்லாட்டோ சரி வராது நினைக்கிறேன். நன்றி. இதுதான் கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. உதயகுமார் சார் சொன்னார், கட்டம் நல்லா இருந்தால் தான் சரியாக வரும்னாரு.
கட்டம் நல்லா இருந்தால் கட்டம் கட்டிடுறாங்க. அதனால் கட்டம் கட்டும் நல்லா இருக்கும்போது கட்டம் கட்டுறாங்க பாருங்கள், அந்த கட்டை வைக்கிறதுக்கும் திறமை வேண்டியிருக்கு. அப்போ தான் நம்ம கொஞ்சம் தொடர்ந்து ஜெயிக்க முடியும். தென்னிச்சு ஆரம்பத்தில் நம்ம தமிழக முதல்வர் விஜய் சார் அவர்களுக்கு இந்த நிமிஷம் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா பல காலமாக பல வருஷமாக ஒரு கோரிக்கை அடிக்கடி ஒரு படம், பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள், ஒரு பண்டிகைக்கு படங்கள் வரும்போது தான் கோரிக்கை வச்சுட்டே இருப்பாங்க. அது என்னென்னா ஸ்பெஷல் ஷோ 5 காட்சி வேணும்பாங்க. அது சில படத்துக்கு கிடைக்கும், சில படத்துக்கு கிடைக்காது. எதுக்கு கிடைக்குங்கிறது அது அதிர்ஷ்டத்தை பொறுத்து. இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டாங்க, அனைத்து படத்துக்கும் 5 காட்சிகளுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. பண்டிகை நாட்களில் எந்த படம் வந்தாலும் சரி 5 காட்சிக்கு ஓகேன்ட்டு இன்றைக்கி அரசாங்கம் அறிக்கை விட்டுருச்சு. அதே மாதிரி சனி ஞாயிறு 5 காட்சிகள், சின்ன சின்ன பண்டிகைகள், உள்ளூர் பண்டிகைகள் வந்தாலும் அந்த ஏரியாக்களில் 5 காட்சிகள் போட்டுக்கலாங்கிற முதல் முறையாக நம்ம சினிமாவுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. அதுக்கு முதல்ல விஜய் சாருக்கு நன்றி. நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்குது. 5 காட்சி நீங்கள் அது அப்புறம் நீங்கள் எல்லாத்துக்கும் குறைக்கிட்ட சார், விஜய் சார் விட்டுருங்க சார், எல்லாத்துக்கும் குறை. ஒன்று சொன்னால் உடனே சின்ன தட்டு தர மாட்டேன், அது பண்ண முடியும். இப்போ நல்ல விஷயம் நடந்துருக்குல்ல, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் கெஞ்சிக்கு இருக்கணும், ஸ்பெஷல்ஸை கொடுங்க, 9 மணி காட்சி கொடுங்கன்ட்டு. இப்போ அது இல்லை, ஓகே பண்ணிட்டாரு. ஆமாம், அது திருப்பி அவர் ஆரம்பிச்சு நல்ல படம் நல்லா எடுக்கணும்ட்டு. ஓகே, இப்போதைக்கு இந்த இதுக்கு விஜய் சாருக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இதுக்கு மட்டும் சொன்ன மாதிரி எல்லா கோரிக்கையும் வச்சோம்னா தலை சுற்றிடும் அவருக்கு. ஏகப்பட்ட சுத்தல் இருக்குது. இப்போது எல்லாம் கிளியர் ஆகட்டும், எல்லாம் கொஞ்சம் ஸ்டடியாக உட்காரட்டும். முதல்ல இப்போ தான் அமைச்சர் வந்திருக்கலாம், உட்காரட்டும். அந்த அடிப்படையில் தான் இயக்குனர் சங்கமே நீங்கள் முதல்ல ஸ்டடியாக உட்காந்து நல்லாட்சி பண்ணுங்க, அதுக்கப்புறம் கோரிக்கை இருக்குது அப்புறம் சொல்கிறோம்னு இருக்கோம். டைம் பார்த்து போய் சொல்லிடுவோம். வடம் மஞ்சு விரட்டு, வடம் மஞ்சு விரட்டு. இந்த வடம்ங்கிற வார்த்தை 2 இடத்துல வரும். அந்த தேர்களுக்கு கட்டுவாங்கள கயிறு, அந்த கயிறுக்கு, தேரில் கட்டுற கயிறுக்கு தான் வடம். அப்புறம் கேணி கயிறு, ஆட்டுக்கயிறு, மற்றெல்லாம் கயிறு தான். ஆமாம், அந்த தேருக்கு கட்டுற கயிறு தான் நம்ம அதுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக அதுக்கு வடம்னு சொல்லுவோம். அதற்கடுத்து வடம்ங்கிற வார்த்தை இந்த மாட்டுக்கு கட்டுற கயிறு தான். அப்போ அந்த மாடு எங்கே வைக்கிறோம்? தேருக்கு நிகராக வைக்கிறோம். அதான் வடம் மஞ்சு விரட்டு. இந்த மஞ்சு விரட்டுங்கிறது 2 இருக்குது. மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு இருக்குது. ஊரில் அந்த மஞ்சு இருக்கும், கத்தாழையில் இது பண்ணி ஒரு மஞ்சு அந்த மஞ்சு கட்டுவாங்க. மஞ்சு கட்டி மாட்டை வெட்டி வரதான் மஞ்சு விரட்டு. ஜல்லிக்கட்டுங்கிறது அப்போ சொல்லுவாங்களே, ஜல்லிக்காசும்பாங்கள்ல, ஜல்லிக்காசுக்கு பிரயோஜனம் இல்லாமப்பாங்கள்ல, அப்போ ஜல்லிக்காசு, அந்த ஜல்லிக்காசை துண்டில் கட்டி மாட்டில் கட்டுவாங்க. அதை அடக்கி அந்த ஜல்லிக்காசை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களும் அது போய் சேர்ந்துடும், துண்டை வைக்கிற மாதிரி. அதனால தான் அதுக்கு பேர் ஜல்லிக்கட்டு. இது மாதிரி மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குது. இது வடம் மஞ்சு விரட்டுங்கிறது இது கொஞ்சம் இது இல்லைன்னா இதில் கொஞ்சம் ஆபத்து கம்மி. மாடு அது இஷ்டத்துக்கு போகாது, அந்த வடத்தோட கண்ட்ரோலில் முதல்ல இருக்கும். அதுக்குள்ளே போட்டு வச்சு அது அடக்கிறது. இது கொஞ்சம் ஜல்லிக்கட்டு மஞ்சள் விரட்டோட வடம் மஞ்சள் விரட்டுங்கிறது கொஞ்சம் பாதுகாப்பான மஞ்சள் விரட்டு தான் இந்த வடம் மஞ்சு விரட்டு. இது எந்த படத்தையும் காட்டும் இல்லை, ஜல்லிக்கட்டு காட்டியிருக்காங்க. வடம் மஞ்சு விரட்டுங்கிறது முதல் முறையாக நம்ம தமிழ் திரைப்படத்தில் காட்டின நம்ம இயக்குனர் சங்கிலி அவருக்கு பாராட்டுக்கள். அப்புறம் அந்த படத்தோட இசையமைப்பாளர்
முகேஷ் முனிசாமி சார். பாட்டு எல்லாம் சூப்பர் சார். நல்ல ஒரு நேட்டிவிட்டியாக இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள். அதில் ஒன்று சொன்னார் அவர், ஒப்பாரி பாட்டுன்னு சொல்லுவாங்க, டீன் எல்லா டேட்டும் கேட்டுப்போம். அம்மா இறந்து போச்சு, ஒரு ஒப்பாரி சாங் சார். அப்பா இறந்து போயிட்டார், கிராம மக்கள்லாம் சேர்ந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி பாட்டு. இந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஆனால் மாடு செத்து போச்சு, ஒரு ஒப்பாரி பாட்டுன்னா அது இருந்தாலும் என்னன்னு மியூசிக் என்ன பண்ணுவார், என்ன ஃபீல் ஆகும்? என்னன்னா கிராமங்களில் நிறைய குடும்பங்களில் பெத்த பிள்ளையை விட, பெத்த அப்பா அம்மாவை விட மாடை நேசிப்பார்கள், மாட்டின் மீது பாசம் காட்டுவார்கள். சில அம்மாலாம் குழந்தைகளுக்கு குளிப்பாட்ட மாட்டாங்க, அதுவாக குளத்துல குளித்து அதுவாக குளிச்சுட்டு போகிறாங்க. சில பெண்கள் மாட்டு டெய்லி குளிப்பாட்டுவாங்க, குழந்தை மாதிரி குளிப்பாட்டுவாங்க. குடும்ப உறுப்பினர் மாதிரி இருப்பார் மாடு. இன்னொன்று இந்த ஒப்பாரிக்கு சொல்கிறேன். ஒரு அப்பன் வந்து 300 ஏக்கர் 400 ஏக்கர் அப்படின்னு பல கோடிக்கு சொத்து சேர்த்து வைப்பான் பிள்ளைகளுக்கு. அந்த அப்பா செத்து போயிட்டா அந்த அப்பனுக்கு யாரும் சமாதி கட்டுறதில்ல, மிஷினில் எரிச்சிட்டாங்க இப்போ. ஆனால் கிராமங்களில் குழந்த மாதிரி வளர்த்த ஒரு மாடு செத்து போச்சுன்னா இந்த தோட்டத்துலேயே மாட்டுக்கு சமாதி கட்டுவாங்க. பெத்த அப்பனுக்கு சமாதி கட்ட காலத்தில் மாட்டுக்கு சமாதி கட்டி அதுக்கு இறந்த நாள் இருக்குது. அந்த இறந்த நாளுக்கு அது மாலையெல்லாம் போட்டு கும்பிடுவாங்க. அது கிராமத்து கல்ச்சர் தான். ஆடு மாடு கோழி மனிதர்கள் எல்லாம் ஒன்றா பழகுனது தான் அந்த கிராமத்து கலாச்சாரம். இன்றைக்கி நிறைய கிராமத்து படங்கள் வர்றதில்லை, ஏன்னா நம்ம நிறைய இயக்குனர் எடுக்கிறதில்ல. ஏன்னா அவங்க வேறு மாதிரி ஒரு பேன் இண்டியா மூவி கிராமத்து படம் எடுத்தால் நம்மளை ஒரு குறுகிய வட்டத்தில் அடைச்சிருவாங்களோ, ஒரு ரொம்ப சீப்பாக அடிச்சிருவாங்களோ, பிரம்மாண்டமாக எடுக்கணும், துப்பாக்கி எடுக்கணும், கன் எடுக்கணும், சுடணும், சேசிங் இருக்கணும், த்ரில்லர் கொலை, இது அப்படி எடுத்தால் நம்ம பெரிய டைரக்டர்னு நினைப்பாங்கன்ட்டு தப்பாக நினைக்கிறாங்க. அது இல்லை. கிராமத்து கதையில் எந்த இயக்குனர் ஜெயிக்கிறானோ அவன் தான் லைஃப் லாங்காக பேர் இருக்கும் அவனுக்கு. ஏன்னா கிராமம் அவ்வளோ ஒரு வீரியமானது. இந்த சூழலில் இன்னைக்கு ஒரு கிராமத்து கலாச்சாரத்தை தான் எடுத்த இயக்குனர் சங்கிலி ஒரு நான் பாராட்டுறேன், இன்னும் பாராட்டுறேன். அப்புறம் ட்ரெயிலர் பார்க்கும்போது நான் அது ஃபஸ்ட்டு வியந்தது என்னென்னா கேமராமன் ஈஸ்வரோட ஒர்க்கு. மெரிட்டர் என்ன டோன், அந்த 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 கிராமத்து அந்த மனம் வாங்க, கிராமத்தோட காட்சி, அந்த மாடு வந்து அந்த மண்ணை உதரும் பாருங்க, அதெல்லாம் உண்மை நம்ம மேலே விழுகிற மாதிரி இருக்கு சார். உண்மையாக அந்த கிராமத்தை அப்படியே அவர் கரெக்டாக கொண்டு வந்துட்டார். நம்ம இயக்குனர் வாரராஜா சொல்லுவார், நான் படப்பிடிப்புக்கு செல்லும் பொழுது என் கேமராமேன் கண்ணன் என்கிற 2 கண்களைத்தான் எடுத்து செல்வேன், அதுதான் ஆகாயத்தையும் மறுபக்கத்தையும் பார்க்குற வலிமை இருக்கும் பாரு. யாரும் சொன்ன மாதிரி ஈஸ்வர் இவர் நெட்டுக்கு எடுத்து விட்டார். இவர் நம்ம சங்கிலி ஈஸ்வரோட நெட்டுக்கனை வச்சு படப்பிடிப்பு எடுத்துருக்காரு. நான் ஒன்றே சார், நான் ட்ரெயிலில் பார்த்ததுக்கப்புறம் நிறையா சின்ன சின்ன படம் பார்ப்போம். அதில் பாதி படத்துக்கு மேலே ஆசைக்காக எடுக்கப்பட்ட படங்கள். ஏன் சொன்னாங்கல்ல படமாக சரியில்லை, அவர் இதே மாதிரி சொன்னார், உங்களுக்கு கதையை கேளுங்கியா, நல்ல படமாக எடுங்கியான்னாப்புல ராஜன் சார் சொன்னார். அவர் பிடிச்சிருக்காக பொங்கி எழுந்த ராஜாவும் சொன்னார். என்ன சொன்னால் ஆசைக்காக எடுக்கிற படம் வேறு. என் பையன் ஹீரோ, என் தம்பி டைரக்டர் ஆக்கணும், நான் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர்னு எனக்கு பேர் வரணும், இந்த நோக்கத்தில் எடுக்கிற படங்கள்லாம் ஈசல் மாதிரி அன்னைக்கே பறந்து அன்னைக்கே ஊந்துடும்.
நீங்கள் படத்தை படமாக எடுக்கணும், நேசிக்கணும், லவ் பண்ணணும். ஒரு படம் வெற்றி படம் கொடுத்து மக்களை எல்லாம் நம்ம திரும்பி பார்க்க வைக்கணும். அந்த நோக்கத்தில் வைக்கணும். படம் பார்க்க வைக்கிறது இல்லை, மக்களை திரும்பி பார்க்கணும்னு நினைக்க வைக்கணும். அப்படி எடுக்கிற படம் தான் ஜெயிக்கும். அதுதான் படம், அதான் திரைப்படம். நான் ஆசைக்கு என்ன பண்ணுறது? ஊரில் திருவிழா இருக்கும். திருவிழா கடையில் அந்த ஊர்லேயே ரெகுலராக ஹோட்டல் இருக்கும், ஒரு கடையெல்லாம் இருக்கும். அவன் தரமாக பண்ணிட்டே இருப்பான். இந்த திருவிழா கடையில் ஸ்வீட் கடை போடுறான் பாருங்க, அவன் தரத்துக்கு கவலை மாட்டான். அவன் இன்னைக்கு இந்த திருவிழா இந்த ஊர் இன்னொரு ஊர் தரம் இருக்காது. ஆமாம், அது மாதிரி இந்த படம் பார்க்கும்போது இந்த வடம் மஞ்சு விரட்டு ட்ரெய்லரை பார்க்கும்போது இது ஆசைக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, ஜெயிக்கணும். ஒரு நல்ல படத்தை கொடுத்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும். அந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம். சங்கிலிக்கு இயக்குனர் சும்மா நானும் இயக்குனர், என் பேரும் டைட்டில் இயக்குனர் சங்கிலின்னு வரணுங்கிறக்க இல்லை. சங்கிலி யாரும் காட்டுக்கிற எடுத்தது ஒரு டைட்டில் காடுக்காக எடுக்கப்பட்ட படம் அது. எல்லா டெக்னீஷியன் சரி, அவர் பாடலாசிரியராக இருக்கட்டும், மியூசிக் இருக்கட்டும், கேமராமேன் எல்லாம் உழைச்சிருக்காங்க. இந்த ஒரு ட்ரெய்லர் நான் உங்களோட உழைப்பை பார்த்தேன், உங்கள் வெறியை பார்த்தேன். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுங்க சார், நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அசோக் இன்னொன்று எப்படின்னா, இதில் எங்கள் மேடையில் திருப்பாச்சி 20 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. ஆமாம், என் திருப்பாச்சியில் என்னோடய படத்தில் ஒர்க் பண்ண சம்பத் ராம் அண்ணன், கூல் சுரேஷ். நான் அப்போ ஃபஸ்ட் எனக்கு முதல் படம் தானே. கூல் சுரேஷ்லாம் இப்போ ஃபேமஸாக நடிகர். அவர் வச்சு வேலை கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன இல்லை இதெல்லாம் டைலாக்காக பாரு, இது இப்படி மாற்றலாமா பாரு. என்னடா விஜய் சாரோட சொல்லலை, இவர் டைலாக் மாற்ற சொல்கிறாரு அப்படின்னா. இல்லை சார், கொஞ்சம் இப்படி வேணும் தான் கொஞ்சம் மக்கள் ரசிப்பாங்கம்பாங்க. சரி, அவர் சொன்ன கிளாஸ் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா அம்மா புது இயக்குனர் இல்லை, அதனால் இன்றைக்கும் திருப்பாச்சி பார்த்து நம்ம யூனிட்டு மிரட்டர் சிவா, ஆமாம் 3 பேரும் இங்கே என்னோடய யூனிட் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்த்துக்கள். அசோக் சார், அசோக் எல்லோரும் முருகா அசோக்கும்பாங்க. இன்றைக்கும் முருகா அசோக்னா என்றைக்குமே முருகன் உங்களோட விட்டுட்டே இருக்கார் சார். அது பெரிய விஷயம். எல்லாருக்கும் ஒரு படப்பேர் ஒட்டிக்கும், ஆனால் உங்களுக்கு முருகரே ஒட்டியிருக்காரு. கண்டிப்பாக என்றைக்கும் கூட இருப்பார், பெரிய வெட்டி உங்களுக்கு கொடுப்பார். அசோக் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதான், சும்மா ஆசைக்கு ஹீரோ நடித்து போகிறவில்ல. இந்த சினிமாவோடு ஒரு அந்த கட்டு புரண்டு சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அவர். அவர் சும்மா விட மாட்டார் சார். அவர் சினிமா உங்களை விடாது சார், நான் சொல்கிறேன். ஏன்னா நீ சினிமா உண்மையாக நேசிக்கிறியா, சினிமா உண்மையாக லவ் பண்ணுறிய. ஒரு கமிட் ஆகிட்டோம், எப்போ ஷூட்டிங் கூப்பிட்றாங்களோ அப்போ போவோம், என்ன டைலாக் கொடுக்குறாங்களோ பேசிட்டு போவோம். அந்த ரகம் இல்லை இந்த அசோக். இன்வால்வ் ஆவார், இதில் என்ன பண்ணலாம் கேட்பார். அந்த இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு சார். அந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஒருத்தன் என்னைக்கா பிரியாவில் ஜெயிப்பான் சார். இன்னொன்று, இந்த படம் கிராமத்து சூழலை, கிராமத்து மனத்தோடு இந்த படம் எடுத்துருக்காங்க. என்னைக்கு ஒரு ஹீரோவுக்கு யார் முதல்ல எப்படின்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் நிறைய படம் பண்ணாலும் மதுரை வீரன் அப்படிங்கிற அந்த கிராமத்து மனத்தோடு கிராமத்து கலாச்சாரத்தோடு எடுத்த படம் தான் அவரை சூப்பர் ஸ்டாரை முதல்ல அஸ்தரம் உட்கார வச்சது. அது மாதிரி சிவாஜி கணேசன் சார், நடிகர் சிவாஜி கணேசன் என்ன படம் பண்ணார். ஆனால் பட்டி தொட்டில் தியேட்டருக்கு வண்டி கட்டிட்டு பார்த்த படம்னா பட்டிக்கடை பட்டணமா, வண்டியில் தான் வருவாங்க எல்லாம். அங்கே முதல்ல சைக்கிள் நிற்கும், அந்த படத்துக்கு வண்டி கட்டி வருவாங்க. சிவகுமார் சார் நிறைய படம் பண்ணார். ஆனால் இன்றைக்கும் அவருக்கு பெரிய அடையாளங்கிறது ரோஜா புரோகிகாரி கிராமத்து படம்.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் நிறைய படம் பண்ணார். அண்ணன் ஒரு ஆலயம், அன்புக்கு நானிடம் நிறைய பண்ணியிருந்தார். ஆனால் அவருக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு அந்த தகுதியை கொடுத்த படம் முரட்டுக்காலை. அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் எங்கள் ஊரில் முதல் முறை கமலஹாசன் அவர் படத்துக்கு வந்து இதே மாதிரி வண்டி கட்டி வந்து இறங்கி பார்த்த படம் சகலகலா வல்லவன். விஜய் சார் கில்லி, உங்களுக்கு சிட்டியில் நடக்கிற கதையாக இருந்தால் கூட அந்த கபடி 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 கபடிங்கிறது கிராமத்து விளையாட்டு. அந்த கிராமத்து விளையாட்டு தான் அதுக்கு வந்து அந்த படத்தோட களமே அதுதான். அது கில்லி வந்து பட்டி தொட்டலாம் பட்டை கிளப்ஸ். அஜித் சார் வீரம் கொண்டு அந்த அடுத்தல் மக்களை கொண்டு சேர்த்துச்சு. சூர்யா சார் பார்த்தா சிங்கம், கார்த்திக் சார் பார்த்தா பருத்திவீரன். இன்னைக்கு பருத்திவீரன் நடிக்கிறதுக்கு ஒரு படம் வரல, ஒத்துக்கணும்லாம் ஒத்துக்கணும். அப்போ ஒரு ஹீரோ வந்து நீங்கள் கோட் சூட்டு போட்டு கன் எடுத்துகிட்டு சுட்டா மட்டும் ஹீரோ இல்லை. நீங்கள் கிராமத்தில் இறங்கி பண்ணணும், கிராமத்து கதையை பண்ணணும். ஒரு கிராமத்தை நான் நடித்து வெற்றி அடைஞ்சா தான் நீங்கள் தமிழ்நாட்டில் முழுமையான ஹீரோ. நான் ஃபேண்டசி ஹீரோ, நான் இதுக்கு பேன் இண்டியா மூவி பண்ணுறேன், கோட் தான் போடுவேன், ஷூ தான் போடுவேன், துப்பாக்கி தான் கையில் வச்சுக்கிருவேன்னா நீங்கள் முழுமையான ஹீரோ ஆக முடியாது. இன்றைக்கி எம்ஜிஆர்லேருந்து, சிவாஜிலேருந்து, ரஜினிலேருந்து, கமல்லேருந்து, விஜயிலேருந்து, அஜித்லேருந்து இன்ன வரைக்கும் உள்ள ஹீரோ வரைக்கும் கிராமத்தில் இறங்கி அடித்தா தான் முழுமையான ஹீரோ. அசோக் அவர்கள் வடம் மஞ்சு விரட்டு இந்த கிராமத்து கதையில் கிராமத்து நாயகனா ஒரு வீரமுள்ள இளைஞனா நடிச்சிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பெரிய பெரிய அசுவத்தை கொடுக்கும். கேதாம்மா கொஞ்சம் நீங்கள் எதிர்த்து பயமாக இருக்கு, கொஞ்சம் உட்காருங்க. கதாநாயகி யாழினி முருகன். இந்த அவங்களை பார்க்கும்போது அப்படியே எனக்கு விரும்பாண்டியில் அபிராமி பார்த்த மாதிரியே இருக்குது. ஆமாம், நல்லா நடிச்சிருந்தீங்க. அந்த ஆம்பளை சட்டை போட்டோடனே கரெக்டாக பக்கா அந்த கிராமத்து லுக்கு. எங்கள் ஊரில் ஆம்பளை மாடு வளர்க்குறத விட பொம்பளைக்கு தான் அதிகம் மாடு வளர்ப்பாங்க. அவங்க தான் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணுறது, அவங்க பராமரிக்கிறது எல்லாமே அவங்க தான். ஆம்பளை கரெக்டாக நேரம் இழுத்து கொண்டு போய் ஜல்லிக்கட்டு விடுவாங்க. அதை பராமரிக்கிறது லேடிஸ் தான் கரெக்டாக. அதெல்லாம் நீங்கள் உங்களை பார்த்தோன்னே அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சு எங்களுக்கு பெரிய அளவில் எங்களுக்கு கிராமத்து கதையெல்லாம் கொஞ்சம் கிடைக்கல. நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்களும் பெரிய அளவில் வெற்றி அடையணும். அடுத்து இந்த வடம் மஞ்சு விரட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த படத்தின் தயாரிப்பாளர் பழனிசாமி. ஆமாம், அவரை பிடிச்சதுன்னா நம்மள மாதிரி அதிகம் பேசல. அவர் வந்தார், வந்தவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு உட்காந்துட்டார் அவர். ஆனால் இப்படி ஒரு கதை எடுத்து நல்லா தெரியும். இது வந்து நம்ம சின்ன படிச்சுட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இது சின்ன பட்ஜெட்டே இல்லை. பொருளாதார ரீதியாக என்ன எவ்வளோ செலவு பண்ணுங்கிற பொறுத்துலாம் இங்கே பட்ஜெட்டில் தரம் பேசணும். இந்த படத்தோட தரம் பேசுது, ஒவ்வொரு ஃப்ரேம் தரம். பழனிசாமி இந்த படம் வெற்றி அடைந்து நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும் சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம், உங்களை மாதிரி பிடிச்சர் சொன்னாங்களே பிடிச்சன்னு, நீங்கள் உதயகுமார் சார், இவர் கரெக்டான கதையை தேர்ந்தெடுத்துருக்கார் சார், கரெக்டான இயக்குனர் தேர்ந்தெடுத்துருக்கார் சார், கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் பண்ணியிருக்காரு, கரெக்டான ஹீரோ தேர்ந்தெடுத்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற தயாரிப்புலாம் விட்டுருவோம், கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல தயாரிப்புறவங்களே அவ்வளோ பாராட்டுவோம். கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல மற்ற தயாரிப்பு விட்டுருவோம். இப்போ கண்ணு தெரிஞ்ச ஒரு நல்ல தயாரிப்பாளர், தரமான தயாரிப்பாளர் பழனிசாமி அவர்கள். வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வெற்றி அடையணும், தொடர்ந்து வெற்றி அடைங்க. நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், என் இதயத்தில் அமர்க்கலமாக அமர்ந்திருக்கும் லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். தட்டண்டா பிஆர்ஓ சக்தி சரவணன் இருக்காரா, அவருக்கும் எனது நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க.
இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் வட மஞ்சு விரட்டு அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். ஒரு வீரமான பெயர், மண் சார்ந்த ஒரு கதையை எடுத்திருக்கிறார் இயக்குனர் சங்கிலி அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சங்கிலி அவர்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னார், அண்ணா ஒரு சில ஆஃபீஸ்லாம் சொல்லி நான் அந்த இடத்துலலாம் ஆஃபீஸ் பாயாக வேலை பார்த்தேனே, அப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு வருவீங்க, நான் உங்கள்கிட்டலாம் நல்லா பேசுவேன், எதனா சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எதனா கொடுத்தா கூட வேணான்னு சொல்லுவீங்க, ஸோ ஷூட்டிங்கில் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவோம், ஆஃபீஸில் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அன்போடு சொல்லுவீங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஒரு கீழிடத்துலேருந்து உயர்ந்து வந்திருக்கிற இந்த மனிதனை வாழ்த்துவதற்கு வராமல் இருந்தால் கூல் சுரேஷ் எப்படி? ஏன்னா என்னுடைய தட்டுங்க என்னுடைய வளர்ச்சியை அப்போ இருந்து கண்காணிச்சுட்டு வந்த அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருக்கு இயக்குனர் சங்கிலி அவர்களுக்கு ஒரு பரிசு தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். சங்கிலி ப்ளீஸ். இப்போ நான் சங்கிலி கொடுத்தது நிறைய பேருக்கு வந்து காமெடியா தெரியலாம். இந்த படம் வெற்றி அடைந்த பிறகு இந்த படத்தின் தயாரிப்பாளர் பழனிசாமி அவர்கள் இதே மாதிரி ஒரு தங்க சங்கிலிக்கு அளிப்பார். ஒரு சின்ன சங்கிலியாக எனக்கும் கொடுப்பார். அட்லீஸ்ட் ஒரு கையில போடுற காப்பாச்சும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடுங்க, அடுத்த கான்செப்டுக்கு வேணாம். அந்த சங்கிலி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி வட மஞ்சு விரட்டு அந்த படத்தின் கதாநாயகன் அசோக் அவர்கள், அவருக்கு வாழ்த்துக்கள். 2026 கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். அதாவது இந்த படத்தில் அவர் நடித்து பேர் வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறத விட அவர் போட்ட அந்த டவுசருக்காகவே கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய வெற்றி அடைவார். இப்போ நீங்கள் சிரிக்கலாம், ராமராஜன் சார் டவுசர் போட்டு தான் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்தார். அதே மாதிரி தனுஷ் சார் அவர்கள் ஒத்த சொல்லால அதுலேயும் டவுசர் போட்டு லுங்கி அப்படி தூக்கிட்டு தான் அப்படி ஆடி இருப்பார், ஒரு உச்சத்தை தொட்டார். அப்புறம் பருத்தி வீரன் கார்த்தி சார், அவரும் அதில் டவுசர் போட்டுட்டு தான் இருப்பார். ஸோ இப்படி டவுசர் வடிவேல் சார் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே அந்த டவுசரில் மிகப்பெரிய ஒரு உச்சம் தொட்டவர்கள். கண்டிப்பாக இந்த அசோக் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவார் இந்த வட மஞ்சு விரட்டு படத்தின் மூலமாக. அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் மிரட்டல் செல்வம் சொன்னவொன்னே எந்திரிச்சு வணக்கம் சொல்லணும். என்ன ஒன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு அங்கே வணக்கம் சொல்ல ஒருத்தரம் ஒரு ஃப்ரேம் உகர். எனது நண்பர், அதாவது இன்னைக்கு விஜய் சார், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் இன்னைக்கு கைகால் சுகத்தோட அற்புதமாக இருக்கிறாரு அப்படின்னாக்க அதுக்கு எனது நண்பர் ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வம் தான் காரணம். ஏன்னா அவரோட ஃபைட்டு எல்லாமே நம்ம மிரட்டல் செல்வம் தான் டூப் போடுவார். திருப்பாச்சி இயக்குனர் பேரவர் சார் இங்கே இருந்தாலும் ஆமான்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த படத்துலலாம் விஜய் சாருக்காக ரொம்ப மெனக்கட்டு உழைத்தவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவனுக்காக உழைத்த மிரட்டல் செல்வ மாஸ்டர் இந்த வட மஞ்சு விரட்டு படத்துலையும் அசோக்குக்காக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டர். வாழ்த்துக்கள். அப்புறம் பிஆர்ஓ சக்தி சரவணன் இருக்காரா? இங்கே வாங்க. இங்கே அதாவது சாரோட இங்கே வாங்க ஒரு நிமிஷம் வாங்க.
சாரோட பேர் சக்தி சரவணன். எனக்கு எப்போல்லாம் சக்தி குறையுதோ அப்போ சக்திக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். அப்போ இவர் வந்து சக்தி கொடுக்குற மாதிரி என்கிட்ட பேசுவார். அதாவது ஒரு மோட்டிவேஷனோட பேசுவார். ஏன்னா நானும் பல இடத்துக்கு போகிறோம் வரேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் சொல்லி நான் ஃபீல் பண்ணி அவர்கிட்ட பேசுவேன். அப்போது சக்தி சார் சொல்லுவார், தலைவா கவலைப்படாதீங்க தலைவா, இன்னைக்கு டைரக்டர் இயக்குனர்கள் உங்களுக்கு கேரக்டர் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த ஆண்டவன் உங்களுக்கு ஒரு கச்சிதமாக ஒரு கேரக்டரை கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டரை நீங்கள் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இதுக்கு யாரும் கை தட்டாதீங்க, இவர் தட்டினாரு, மற்றவங்களாம் அப்படியே இருந்துருங்க. ஒரு பாயிண்ட்டு பிடிச்சி பேசுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு 150 யூடியூபர்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு ரெடியாக இருக்குல்ல, நான் சொல்கிற வரைக்கும் அவுத்துறாதீங்க. அப்படி எனக்கு பக்கத்துணையாக இருப்பவர் தான் இந்த சக்தி சரவணன். நான் இது வந்து காமெடிக்காக சொல்ல, உண்மையிலே தாங்க. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னாக்க பிஆர்ஓக்களும் முக்கிய காரணம் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஒரு ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சிக்கு கூல் சுரேஷ் வந்தாக்க, ஏன்னா ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சி நடத்துகிறதே ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் நடத்துகிறது. இந்த படம் வெளியில் தெரியணும், நல்லா வியாபாரம் ஆகணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது பிஆர்ஓக்கள் வந்து கூல் சுரேஷை பயன்படுத்தினாங்க, இன்னும் கொஞ்சம் வெளியில் தெரியுங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் சக்தி சரவணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அன்பு செல்வன் சார் இப்போ கூட என்கிட்ட சொன்னார், அது மாதிரி கூலு ஒரு டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு சம்பளம் மட்டும் முன்ன பின்ன இருக்கும், பார்த்து இது பண்ணிக்க சார். சொன்னீங்களா இல்லையா சார்? யாரோ ஒருத்தர் பொய்யின்றாங்க அங்கே இருந்துக்கிட்டு. அப்படி என்னுடைய வளர்ச்சி மீது அக்கறை கொண்டவர் அன்பு செல்வன். என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் ஒரு நேரத்தில் 1 லட்சம் கேட்குறாரு, திடீர்னு 50,000 கேட்குறாரு, திடீர்னு 20,000 கேட்குறேன்னு சொல்லுவாப்புல. நான் சொன்னேன், நான் இப்போ தான் கூட சொன்னேன், கூல் சுரேஷ் எங்கள் சங்கத்தில் என்ன கொடுக்குறாங்களோ அதை கேட்டு நீ வாங்கிக்க. 50,000 கொடுத்தாலும் வாங்கிக்க, 5,000 கொடுத்தாலும் வாங்கிக்க, 1 லட்சம் கொடுத்தாலும் வாங்கிக்க. ஆனால் யார்கிட்டையும் பார்க்கிங் பண்ணதா அப்படின்னு ஓகேன்னு சொன்னாப்புல. இனி யார்கிட்டையும் பார்க்கிங் பண்ண மாட்டாப்புல. பண்ண மாட்டில்ல? பண்ணுவேன். பண்ணுவியா? பண்ண மாட்டேன்னு சொன்னால் தான் நான் சப்போர்ட் பண்ண முடியும். நீ பார்க்கிங் பண்ணால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதே ஆடி ரஞ்சில் இப்போ பைக்கில் சொல்ல வேண்டியதாக வேறு வழி கிடையாது. சாரி. அதாவது இப்போ சார் சொன்னார் இல்லையா, இல்லை இப்போ சொன்னது தான் அவர் இப்போ சொன்னாப்புல, யாரோ இல்லை பொய்ன்னு உண்மையாக பேசினேன் உட்காந்து. அதனால் ஆளுக்கு தம்பி வாங்க வேண்டாம் கூல் சுரேஷ், அவங்க என்னக்குள்ளே வாங்கி நடி, உனக்கு என்ன வருதோ வாங்கி செய்யணும்னு சொன்னேன். உண்மையா இல்லையா? உண்மை உண்மை. நீங்கள் சொன்னதுக்கு நான் மறுப்பு தெரிவிப்பேனா? தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதனால் வாழ்த்த வந்த அன்பு செல்வன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இபி தினேஷ் இருக்காரா? வாங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படத்துக்குமே ஒரு இபி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் பட்ஜெட் என்ன அப்படின்றத சுருக்கிறது, என்னென்ன தேவை என்னென்ன தேவை இல்லை அப்படின்றது அவங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ இந்த படத்திற்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்குதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இசையமைப்பாளர் எந்திரிச்சு வணக்கம் சொல்லுங்க. அவர்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா என்னப்பா பிரயோஜனம்? சோறு போட்டாங்களா? இப்போ தெரியுதா? இசையமைப்பாளர் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆண்டனி தாஸ் ஒரு பாட்டு ஒன்று இதில் பாடியிருந்தார். அந்த பாட்டு நல்லா அருமையாக இருந்துச்சு. இனி வரும் அந்த மஞ்சு விரட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில், ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக அந்த பாடல் எல்லா இடத்துலையும் ஒலிக்கப்படும். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் கேமராமேன், நான் பாரதி ராஜா சார் படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த நிலா பக்கத்தில் ஹீரோயினு, அப்படி ஹீரோ, இப்படி 2 பேரும் இப்படி இருக்கிறத நான் பார்த்தேன். நான் அந்த மாதிரி ஒரு ஷாட் ஒன்று இருந்துச்சு. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்போது கடலோர கவிதைகள் அந்த மாதிரி படங்களில் தான் அந்த மாதிரி காட்சிகள் பார்க்க முடிந்தது. இது கிராமத்து படம்ன்றதுனால அதனால் கச்சிதமாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஒரு நிலா, ஒரு பலா, ஒரு சொலா அப்படி வச்சு பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் தயாரிப்பாளர் பழனிசாமி சார், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே அந்த வெள்ளை சட்டைக்கு ஒரு உகந்த மனிதர் மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களோட மனதும் கண்டிப்பாக வெள்ளையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ராஜேஷ் கண்ணன் இருக்காரா? அடுத்த படத்தோட ப்ரொடியூசர் தானுங்களா நீங்கள்? உங்களுக்கு என்ன தெரியுங்களா? தெரியாட்டி கேட்டு தெரிஞ்சுக்கங்க சார்.
சரியா? ஏன்னா இப்போ என் காதில் வந்து சொன்னார், இது மாதிரி சங்கிலி வந்து சொல்லியிருக்காருங்க, அடுத்த படத்தில் வந்து கூல் சுரேஷ் அண்ணனை வந்து ஹீரோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டதா எனக்கு வாட்ஸ்அப்பில் நியூஸ் வந்துச்சு. பொய்யா? அந்த செயினை கொடுப்பா, வாங்கிக்கிட்டீங்கண்ணே. ஸோ உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு இயக்குனரோட படம் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய தரம் என்ன, அவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்து இந்த தம்பி நல்லா படம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைத்து இருந்த தயாரிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இப்போ வர இல்லை ஓகே. இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கோவையில் அந்த சிறுமி சம்பவம் எல்லோர் மனதையும் புண்படுத்தியது. இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக என்றால், சம்பவம் நடந்த 24 மணி நேரத்தில் அந்த குற்றவாளியை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. ஸோ இது வந்து காவல்துறைக்கும் தமிழக அரசிற்கும் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு பல குற்றங்கள் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கு, அதை தடுக்கவே முடியல. நான் என்ன சொல்கிறேன், விஜய் சார் பாலியல் குற்றம் பண்ற அந்த குற்றவாளியை அவரோட நெத்தில பச்சை குத்துங்க, பாலியல் குற்றவாளின்னு ஒரு பச்சை குத்துங்க. அவருடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் தடை பண்ணுங்க. அவன் ஒரு நேரமும் அவன் கண்ணாடியில் பார்க்கும்போது, மற்றவர்களை பார்க்கும்போது கூனி குறுகணும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கணும். அப்படி செய்ய முடியுமா? சினிமாவில் மட்டும்தான் முடியும். ஆனால் நீங்க நினைத்தால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டதில் 50% பேர் இன்னமும் நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பாதி பேர் நீங்க முதலமைச்சர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, பாதி பேர் நீங்க சூப்பர் ஹீரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு துன்பம் நேரிடும் போது குருவி படத்துல விஜய் சார் பறந்து வருவாரோ அந்த மாதிரி பறந்து வந்து காப்பாத்துவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வேலாயுதம் படத்துல துன்பம் நேரிடும் போது வேலாயுதம் அப்படின்னு சொன்ன காப்பாற்ற வருவாரோ அந்த மாதிரி வருவார் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சர்க்கார் படத்துல வந்த மாதிரி ஊழலை ஒழிப்பார் அப்படின்னு இன்னும் பாதி பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் திருப்பாச்சி படத்துல வர மாதிரி வில்லன்களையும் ரவுடிகளையும் வதம் செய்வார் அப்படின்னு நினைச்சு 50% பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க விஜய் சார். அதனால நான் சொல்ற வர விஷயம் என்னன்னா, நீங்க இந்த நேரம் 2 கேரக்டர் எடுக்கணும், டூயல் ரோல்ல நடிக்கணும்னு சொல்லவல்ல, மாறணும். பாதி பேருக்கு முதலமைச்சராயிருங்க, பாதி பேருக்கு ஹீரோவாயிருங்க. எங்கெங்கே கஷ்டங்கள் நடக்குதோ அந்த இடத்துல எல்லாம், துன்பங்கள் நடக்குதோ அந்த இடத்துல எல்லாம் ராபின் ஹுட்டா மாறுங்க. உங்களுடைய தந்தையார், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய S.A. சந்திரசேகர் சார் அவர் இயக்கிய நான் சிகப்பு மனிதன் அந்த படத்துல ரஜினி சார் பகல்ல வாத்தியாராவும் ராத்திரியில இரவு நேரத்தில் கெட்டவர்களை வதம் செய்யும் ஒரு ராபின் ஹுட்டா இருப்பாரு. நீங்க அந்த படம் பார்த்திருப்பீங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா இப்ப உள்ளவங்க எல்லாம் விஜய் சாரோட ரசிகர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதனால விஜய் சார் நீங்க கண்டிப்பாக அந்த டூயல் ரோல் எடுத்தே தான் ஆகணும். அப்பதான் நாட்டில் உள்ள குற்றங்கள் எல்லாமே குறைஞ்சிட்டு வரும்.
2 நாளைக்கு முன்னாடி லெஜண்ட் அவர்கள், லீடர் அவர்கள் ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு. கல்கத்தால மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பாலியல் குற்றம் பண்றவங்கள 10 மாதத்தில் உரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. அதே லெஜண்ட் அவர்கள் இன்னைக்கு காலையில ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. எதுக்கு 10 மாசம் வெயிட் பண்ணோம்? ஒரு கரு உண்டாவதற்கு தான் 10 மாசம் தேவை. ஒருவனை அழிப்பதற்கு 2 செகண்ட் போதும் அப்படின்னு சொல்லி அவரோட ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு. அதனால விஜய் சார், நீங்க எந்த ஒரு தயவு தாட்சணையும் பார்க்காமல் படத்துல எப்படி நீங்க ஹீரோவா இருக்கிறீங்களோ அதே மாதிரி நிஜத்திலையும் நீங்க ஒரு ஹீரோவா மாதிரி எல்லாரையும் வத செஞ்சுட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி தட்டுங்க சார். அதே மாதிரி இந்த பாலியல் குற்றம் 2 நாட்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நடந்தப்ப அங்க ஐஜி ரம்யா பாரதி மேடம் அவங்க கூட உள்ள சக காவல்துறையினர் சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை கேமரால ஷூட் பண்ணியிருப்பாங்க போல. இது அவங்க பேச ஆரம்பிப்பதற்கு முன் நடந்த சம்பவம். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி, அவர்களும் மனிதர்கள் தானே, காவல்துறையை சேர்ந்தவர்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்கும் மிருகம் கூட பசிச்சாதாங்க வேட்டையாடுது. ஆனால் இந்த காவல்துறையினர் மக்கள் நல்லா இருக்கணும்னு 24 மணி நேரமும் வேட்டையாடிட்டே இருக்காங்க. ஏன்? மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அந்த ஐஜி மேடம், ரம்யா பாரதி மேடம், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வட சென்னையில் இருக்கிறப்ப எத்தனை குற்றவாளிகளை, எத்தனை ரவுடிகளை அடக்கியிருக்காங்க தெரியுமா? நடு ராத்திரியில ஒரு சைக்கிள் எடுத்துட்டு, சுடிதார் போட்டுட்டு, தான் ஒரு போலீஸ் அதிகாரி என்பது வெளியில தெரியாம அவங்க ரவுண்ட்ஸ் போய் என்னென்ன குற்றங்கள் நடக்குதோ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளினவங்க தான், தண்டனை வாங்கி கொடுத்தவங்க தான். அப்படி ஒரு கண்ணியமானவங்க தான் அந்த ஐஜி ரம்யா பாரதி மேடம் அவர்கள். இன்னைக்கு அவங்க மீது ஒரு களங்கம். அதாவது அவர்களும் மனிதர்கள் தாங்க. உங்களுக்கு வீடியோ நல்லா ஓடணும், ரீல்ஸ் நல்லா ஓடணும், அந்த தீய சக்தியோ இல்ல தூய சக்தியோ யாரோ ஏதோ ஒன்று செய்து காவல்துறையினர் மீது ஒரு அவதூறு பரப்பிட்டு வரீங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னைக்கு காவல்துறை இருப்பதால் தான் இந்த தமிழ்நாடு ஒரு பூங்காவாக சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. அது நம்ம தான் கட்டுக்கோப்பா இருக்கணும். நமக்கு ஒரு பொறுப்பும் அக்கறையும் இருக்கு. எல்லாமே நம்ம காவல்துறை மேலே நம்ம பழி சொல்லிட்டு இருக்க கூடாது. சார், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது கூட காவல்துறை அனுமதி கொடுத்ததால தான் இன்னைக்கு சுமூகமா இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இல்லைனாக்கா அங்க வண்டி நிறுத்தக்கூடாது, இங்க வண்டி நிறுத்தக்கூடாது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தாக்க இந்த வட மஞ்சு விரட்டு ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக நடக்குமா? யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு காவல்துறை இல்லை என்றால் குற்றங்கள் ஜாஸ்தியாயிரும். அதனால தயவு செய்து உங்களுக்கு வீடியோ ஓடணும், ரீல்ஸ் நல்லா ஓடணும் என்பதற்காக காவல்துறை மீது தயவு செய்து பழி சுமத்தாதீர்கள். காவல்துறை உங்கள் நண்பன், நம்ம நண்பன். இன்னைக்கு நாட்டோட பார்டர்ல எப்படி ராணுவங்க நமக்காக பாதுகாத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் காவல்துறையினர் ரோந்து வந்துட்டு நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், காவல்துறை ஸ்காட்லாந்துல தான் நம்பர் 1, 2வது தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரியுமா? தெரியாது.
காரணம் இப்போ ரீல்ஸ் மோகம். ரீல்ஸ் எடுத்து போட்டாக்கா வீடியோ ஓடும். தயவு செய்து சொல்கிறேன், காவல்துறை உங்கள் நண்பன், யாரையும் தவறாக பேசாதீங்க. நன்றி, வணக்கம். வெரி குட். எப்பா எப்பா இருங்கப்பா, என்ன எப்பா இவங்களெல்லாம் எனக்கு பிரியாணி காலியாக போகுது சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். கூல் சுரேஷ் ரொம்ப அருமையாக பேசினேன், காவல்துறை ரொம்ப சிறப்பாக பேசினேன். அப்படியே இந்த மஞ்சு விரட்டை கொஞ்சம் பேசுப்பா, அதுதான்ப்பா சினிமாவுக்கு மிகப்பெரிய முக்கியம். அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு 2 வாரம் சொல்லிட்டு உட்காருப்பா. இல்லை அவன் தேவையில்லை, அவ்வளோ. ஓகே, முடிச்சு